இன்ஸ்டண்ட்டாகவே கலர் நல்லா தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சும்மா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயில் ஐட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கின்னுக்கான ஆயில் எப்படி தயாரிக்கலாம், என்னென்ன அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம பேன் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய்க்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், பீட்ரூட்டில் பாதி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது வந்து நம்ம வீட்டில் தேங்காய் இருந்துச்சு, அந்த வீட்டு எண்ணெய் தான் இது. கடையில் வாங்கலை. கடையில் வாங்கினா கூட நீங்கள் சுத்தமான செக்கில் ஆட்டின நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெயாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கு போடுறதால நல்ல எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து 1 கப் அளவு தான், ஏன்னா கம்மியாக செஞ்சு பார்த்துக்கலாம். இது உண்மையாலுமே ஒயிட்னிங் கொடுக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். அதனால் கம்மியாக தான் செய்கிறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டேன். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தான் இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலில் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. இந்த டீன் வந்து ரெட் கலர் வந்து இது ஃபேஸ்க்கே உண்டான ஆயில், அதனால தான் இந்த ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம துருவி வச்ச கேரட் பீட்ரூட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் எண்ணெய் வந்து கொதிக்க வேண்டாம், அது மீடியமாகவே இருக்கட்டும். தணல் வந்து பாருங்கள், ரொம்ப மீடியமாக வச்சு பொறுமையாக அந்த கலர் வந்து அதில் இறங்கணும். நல்லா அந்த கலர் வந்து அந்த கோல்டு கலர் வந்து வரணும். அந்த உடனே இறக்கிடக்கூடாது. அந்த கலர் ஃபுல்லாகவே அந்த ஆயிலில் வந்து இறங்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்ல கலர் வந்துச்சு பாருங்கள். அந்த கேரட் பீட்ரூட்டுடைய ஒரிஜினல் கலர் எப்படி இருக்கும், அப்படியே தகன்னு நல்லா கோல்டு மாதிரி அந்த ஆயிலில் அதனுடைய கலர் எல்லாமே இறங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. இதாங்க பாருங்கள், அப்படியே அந்த கலர் வந்து ஃபுல்லாகவே இறங்கிட்டது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னாக்கா இதுக்கப்புறம் போனால் ரொம்ப கருகிட்ட மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாமே நல்ல ஓரளவுக்கு கேரட்டுடைய கலர், பீட்ரூட்டுடைய கலர் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் இதில் ஆட் பண்ணிவிட அதோடய ஒரிஜினல் கலர் என்னவோ அது அப்படியே இதில் வந்திருக்கு. இப்போ நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற ஐட்டத்தெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாகவே இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருந்தேன். பட் இந்த ஆயிலை ரெடி பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால தான் கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து கம்மியாக இதை வந்துட்டு நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு 15 டேஸ் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே கலர் வந்து பிரைட்டனிங் ஆகுதா என்னன்றதை நான் உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். போதும், நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கற்றாழை ஜெல் வந்து நம்மளுடைய விருப்பம் தான், ஆனால் யூஸ் பண்ணுறது ஃபேஸ்க்கு வந்து கற்றாழை ஜெல் நல்லது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் கற்றாழை வந்து ரொம்ப நல்லது தான், யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 விட்டமின் கேப்சூல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாட்டிலில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே இந்த பவுலில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பூனால் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் அடிக்கடி கை வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வீணாகிடும். இப்போ நான் வந்து அதை டச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் வந்து வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் நான் வந்து அந்த வானலில் இருந்துச்சு இல்லையா, நம்ம ரெடி பண்ண ஆயிலை தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம கை வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதிலேயே கை வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நான் வானலில் இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்து தொட்டு நான் தேய்க்கிறேன். ஆனால் இன்ஸ்டண்ட்டாகவே அந்த கலர் தெரியுது பாருங்கள். அந்த கேரட்டுடைய கலர் வந்து நல்லா தெரியுது. இதில் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெய் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான். இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு கலர் வருதா இல்லையா அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போவே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேய்க்கலாம், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை தேய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின்னை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேஸ்க்கு தடவும் போது அப் அண்ட் டவுனில் நல்ல ஸ்கின்னை வந்து மேலே எடுத்து நம்ம வந்து தேய்க்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து சாகிங் ஆகாது. நல்ல மசாஜ் கொடுக்கணும். இந்த ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் வந்து
நல்லா உள்ளே இறங்கணும், அப்படி நல்ல உள் ஸ்கின் வரைக்கும் இறங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மசாஜ் பண்ண 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 அந்த கலர் வந்து நல்ல முகமே வந்து செவந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். மசாஜ் பண்ணும்பொழுதே நல்லா ஸ்மூத்தாக ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செயின் போடுறோம் இல்லைங்களா, கழுத்து பகுதியில், அதில் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து பண்ணோன்னா பிளாக் மறையும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் வீட் சும்மா செல்வா. தேங்க்யூ.